யோ சார் வாயா இழுத்துட்டு போ சார் சார் இருங்க சார் சார் போறாங்க பண்ணிருக்க மாட்டேன் சார் சார் நில்லுங்க சொல்றேன் கேளுங்க சார் சார் வேண்டாம் சார் என் பையன் விசாரிங்க சார் அதுக்கு தானே கூட்டு போறோம். சார் 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 எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் என்ன விட்டுருங்க சார். அப்பதா சொல்லுங்க அப்பதா. நீங்க கொடுத்த பணத்தை தான் எடுத்துட்டு போறேன். ஐயோ ஆமா எதுவா இருந்தாலும் அப்பதா பாட்டி ஐயோ மாப்பிள்ளையோட நிலைமைய பாத்தியாயா? முன்னெல்லாம் காலேஜை கட்டச்சிட்டு வீட்டுக்கு போவாப்புல, இப்ப வீட்டை கட்டச்சிட்டு நம்மள பார்க்க வராப்புல. அவன் சொல்றது கரெக்ட் மாப்ள. ஒழுங்கா அப்பவே படிச்சு பார்த்திருந்தா இந்த நிலைமை நமக்கு தேவையா? நானே அவசரமா போய் ஒரு உசுர காப்பாத்த போறேன்னு அடிச்சு விட்டு வந்திருக்கேன். நீங்க வேற ஏன் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மை தெரிஞ்சு மீனாட்சி உன்னை அடிச்சானு வச்சுக்க, அப்புறம் உன் உசுர காப்பாத்த நாங்க 2 பேரும் தான் வரணும். அப்புறம் தான் தெரியும். யாரியா? என்ன மனோ எந்த நேரத்துல கால் பண்றான்? இந்த மீனாட்சி தான் மனம் சொல்லியிருப்பா. எடுக்கக்கூடாதுரா, எடுக்கவே கூடாது. சொல்லுவாப்ல. என்ன மாப்பிள்ள வீட்டுல இருந்து அழைப்பா? போய் படிக்கிற வேலைய பாரியா. நம்ம எல்லாம் எப்படா நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருக்கோம்? கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து இதெல்லாம் புது வழக்கமா இருக்கு. கண்டிஷனுக்கு மேல கண்டிஷன். லேட்டா வந்தா கதவை திறக்க மாட்டேன்னு மிரட்டுறா. நாமே நேத்துக்கெல்லாம் பயப்படுறா. செவுர ஏறி குதிச்சு உள்ள போயிட மாட்டோம். ஐயோ நிலைமை புரியாம போன் எடுக்க மாட்டேங்கிறானே. அவ என்னதான் ரூல்ஸ் எல்லாம் போட்டாலும் நல்லதான் மாப்பிள்ள போயிட்டு இருக்கு. ஹலோ, போனை கட் பண்றானா? நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறேன், உனக்கு தெரியாதா? டேய் ஜீவா, அதை விட முக்கியமான விஷயம்டா. என்ன? டேய் பாண்டிய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கடா. என்னடா சொல்ற? சீட்டு இது விளையாடி சிக்கிட்டேனா? சீட்டு விளையாட்டெல்லாம் இல்லடா. அப்புறம் நீ வச்ச அந்த ஷூட்டிங் நோட்டாலடா. என்னடா சொல்ற? அதெல்லாம் நேர்ல சொல்றேன், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா. மனு, நீ ஒன்னும் வளரிடாத, நாங்க உடனே வரேன். என்னையாச்சு? என்னையாச்சு சொல்லியா? வந்து சொல்ற மாப்பிள்ள. என்னடாங்க சொல்லாமலாம் போறான். மாப்பிள்ள எங்க போறீங்க? வந்து சொல்றியா? இவன் கூட சேராதடா, கூப்பிட்டா வராதடான்னு சொன்னா கேக்குறியா? காசு கொடுத்துருவா. காசு எங்கிட்ட எங்க இருக்கு? அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. நாளைக்கு தரையா? காசு கொடுத்துட்டு போங்கடா. அப்பதா இப்போ என்ன பண்றது? நீ வெளியே போய் நில்லு. எதுக்கு அப்பதா? அந்த கவுன்சிலர் வராரான்னு போய் பாரு. போ. அப்பதா நீங்க எப்படி இங்க தனியா அனுப்பிங்க? நான் சொன்னதை செய்டா. போ. சரி அப்பதா. ம். அப்பதா எனக்கு பயமா இருக்கு அப்பதா. கன்ஃபார்மா ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்றாங்க. என் ஃபியூச்சரே போயிடும் அப்பதா. பயப்படாதடா, அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டுற மாட்டேன். இவங்க யார் பணம் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அப்ப அந்த வாசுதேவன் தான் கொடுத்தான்னு சொல்லிட வேண்டியதானே அப்பதா? ஏய், நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன், வந்துடுவாரு. நீ எதுவும் புரியாமல்ல பேசக்கூடாது. ஐயா, நான் தான் என் பேரனுக்கு பணம் கொடுத்தேன். ஆனால் எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் தான் கொடுத்தாரு. அவருக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், அவர் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் வரட்டும், பேசிக்கலாம். அது வரைக்கும் சத்தம் போடாம அங்க போய் உட்காருங்க. அப்பதா கவுன்சிலர் இன்னும் வரல, நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? அந்த வாசுதேவன் வரும்போது இவன் இங்கே இருக்கக்கூடாது. அதெல்லாம் வேணாம், நான் பேசிட்டேன், எல்லாம் கூடி சீக்கிரம் முடிஞ்சிடும். டேய், எனக்கு தலை வலிக்குது, போய் டீ வாங்கிட்டு வா. போ. டீயா? அப்பதா சுத்து வட்டாரத்துல டீ கடை எதுவும் இல்ல. எங்க இருக்கோ அங்க போய் பார்த்து வாங்கிட்டு வா. போடா.
சரி அப்பத்தா. வண்டி நிறுத்து. எதுக்கு மீனாட்சி? நிறுத்துன்னு சொன்னேன். என்னாச்சு? அந்த பணம் மேட்டர்ல நீதான் என்னமோ பண்ணிருக்கேன்னு நல்லா தெரியும். சொல்லு, என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்க? குத்தம் சொல்ற மாதிரி நடந்தா குத்தம் சொல்லத்தான் செய்வாங்க. நான் ஒன்றும் பண்ணலமா. இந்த அப்பத்தா பணம் வச்சிருந்த மேட்டரே எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. அப்போ எதுக்கு மனோ மாமாக்கு அங்க சிக்னல் கொடுத்த? நான் எப்போ சிக்னல் கொடுத்தேன்? அதெல்லாம் ஒன்று கொடுக்கலையே. இல்ல, நீ சைகையில ஏதோ சொன்னதை நான் பார்த்தேன். ஓ அதுவா? அது பார்த்து பத்திரமா போ, நான் பின்னாடியே வரேன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? அது பார்த்து பத்திரமா போ, நான் பின்னாடியே வரேன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? இதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டா எப்படி? இல்ல, இது நம்புற மாதிரியே இல்ல. நீ சைகையில வேற ஏதோ சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். மீனாட்சி, என் மேல நம்பிக்கை இருந்தா நான் சொல்றது மேலேயும் உனக்கு நம்பிக்கை வரும். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்ற விஷயத்து மேலேயும் உனக்கு நம்பிக்கை வராது. இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லம்மா. அப்போ என்னோட தப்புன்னு சொல்றியா? உன் பார்வை தப்பா இருக்குன்னு சொல்றேன். சரி, அந்த ரூமுக்குள்ள நீயும் மனோ மாமாவும் என்ன பண்ணீங்க? என்ன மீனாட்சி, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போயிட்டு இருக்கோம். நீயும் போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காத. எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். ஒண்ணுமே நடக்கலையே, ஏதாச்சும் நடந்தாதானே சொல்றதுக்கு. மீனாட்சி, நீ வா, வண்டியில் ஏறு முதல்ல. உண்மை என்னன்னு தெரியாம நான் உன் கூட வரமாட்டேன். ஏய், நான் தான் சொல்றேன்ல ஒன்றும் நடக்கலன்னு. இல்ல, நீங்க தான் ஒரிஜினல் பணத்தை பார்ட்டி பேக்ல இருந்து எடுத்து அதுல டூப்ளிகேட் பணத்தை உள்ள வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியும். இல்லையே, நீ என்ன நம்பலாம் கூட பரவாயில்ல, மனோ நம்ப மாட்டியா? அவரையும் உன் கூட சேர்த்து நீ கொஞ்சம் கெடுத்திருக்க. அதான் அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் அப்பப்ப சைக்க காட்டினாரு. எல்லாமே ஏதோ ஒரு டிராமா மாதிரியே இருக்கு. ஏய், அப்படிலாம் எதுவும் இல்லை மீனாட்சி. நீயா ஏதோ கற்பனை பண்ணி ஏதாவது பேசிட்டு இருக்காத என்ன? இல்ல, நான் சரியா தான் சொல்றேன். எதுக்கு அந்த பணத்தை மாத்துனீங்க?